ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பேங்கிள் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 டைப்பான பேங்கிள் கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கினா நமக்கு அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 2 டைப்பான பேங்கிள் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து டெய்லி வேர் பேங்கிள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அக்கேஷ்னல் வேருக்கு யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெய்லி வேர் பேங்கிள். இது வந்து எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸ், அதாவது 2 சவரனுக்கு வாங்கியிருக்கேன். இது எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல் வாங்கியிருக்கேன். இந்த பேங்கிள் வாங்கும்போது கோல்டு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோலாம் இல்லை. ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து எவ்வளோனா ஒரு 5.5 சம்திங் அவ்வளோதான் இருந்தது. ஒரு 5500 ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஒரு கிராமு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7500 மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ நான் இதை வாங்கும்போது கரெக்டாக 1 லேக் கிட்ட தான் ஆச்சு. வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து 1 லேக் தான் ஆச்சு இதுக்கு. இதோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% தான். இப்போல்லாம் நம்ம பேங்கிள் வாங்க போனால் வேஸ்டேஜ்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஜிஆர்டி போயிருந்தேன். அப்போ வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கே 7% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி பேங்கிள் சேம் இதே பேங்கிள் நான் பார்த்தேன், 7% சொன்னாங்க. பட் நான் வாங்கும்போது இது வந்து 6% தான் அப்போது இருந்தது. இந்த பேங்கிள் வந்து நான் சிட்டு போட்டு வாங்கலை, நார்மலாக நம்ம கையிலேருந்து அமௌண்ட் கொடுத்து அப்படி தான் வாங்கினது இந்த பேங்கிள் வந்து. இது வாங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1 லேக் ஆச்சு. இந்த பேங்கிளுக்கு வேஸ்டேஜ் மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5500 சம்திங் வந்தது இதுக்கு. டோட்டலாகவே இதோட வேஸ்டேஜ் வந்து அவ்வளோதான் வந்து 5000 சில்லற தான் வந்தது இந்த பேங்கிளுக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேங்கிள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பேங்கிள் வந்து வேஸ்டேஜே ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. நம்ம வந்து எப்போவுமே கையிலேருந்து அமௌண்ட்டு போட்டு நம்ம கோல்டு வாங்குகிறோம், இமீடியட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி போனால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேஸ்டேஜ் மட்டுமே எனக்கு வந்து 16% சொன்னாங்க. இது வந்து ஆனால் நான் கையிலேருந்து அமௌண்ட் போட்டு வாங்கலை, இது வந்து சிட்டு போட்டு வாங்கிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 2023லலாம். பட் இப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிட் ஸ்கீம்லேயுமே வந்துட்டு 50% வந்து நம்ம அமௌண்ட் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இப்போ ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. பட் அப்போல்லாம் வந்து நமக்கு 18% வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டில் வாங்கினது தான். இதோட வேஸ்டேஜ் வந்து 16%, நமக்கு 18% வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஹை வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஜுவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேங்கிள் நான் வந்து வாங்கிட்டேன். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சவரன் 16 கிராம் 2 சவரன் தான் இதுவும். பட் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து நான் கையிலேருந்து அமௌண்ட்டு போட்டதுனால நான் வந்து லோ வேஸ்டேஜில் போனேன். பட் இது வந்து சிட்டில் வாங்கினது அப்படின்றதுனால நான் ஹை வேஸ்டேஜில் போனேன். இப்போது இது வந்து நான் கையிலேருந்து அமௌண்ட்டு போட்டு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 16%க்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட நான் வந்து வேஸ்டேஜ் மட்டுமே பே பண்ணி இதை வாங்கியிருக்கணும். பட் நான் வந்து சிட்டு போட்டு வாங்கினதுனால இதில் வந்து எனக்கு ஒரு 15,000 எனக்கு வந்து மிச்சமாச்சு. 15,000 நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். 1 இயர் 11 மந்த்ஸ் நான் சிட்டு போட்டதில் ஒரு 15,000 நான் வந்து மிச்சம் பண்ணியிருக்கேன். இதுக்கு வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணி நான் வாங்கினேன். பட் இப்போல்லாம் போனால் இப்போ நான் ஜிஆர்டியில் அகெயின் ஒரு சிட்டு போட்டிருக்கேன். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேஸ்டேஜில் வந்து 50% வந்து நான் பே பண்ணியே ஆகணும். வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நான் பே பண்ணணும். இப்போது நான் சிட்டு போட்டாலுமே வந்துட்டு நான் லோ வேஸ்டேஜ் இருக்கிற ஜுவல் தான் போகணுன்ற சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. முன்னாடிலாம் 18% ஃப்ரீ அப்படின்றதுனால நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்தது. நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டிசைனில் வாங்கிக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு எதில் நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கோ அந்த ஜுவல் தான் எடுக்கணும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இப்போ வந்துருச்சு. என்ன மாதிரியே எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேங்கிள் டிசைன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.